بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமான அவனுடைய மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நோக்கங்களை கபூல் செய்ய வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை ஆரம்பித்தது. இந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரி என்னிடத்திலே வந்து நான் யாருக்கும் பேசுறது கேட்டார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கி என்ன செய்யணும் கேட்டார். அப்போ நான் சின்ன பரவாயில்லை, இதுக்கு 2 பேருக்குமாவது பேசிங்க, உங்களுக்கு பிரயோசனம் இருக்கட்டும். நல்லா குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரா, நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், உங்களுக்கும் பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அந்த அடிப்படையில் அவங்களோட உரையை நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது வஹுலிகல் இன்சானு ضعيفا என்று சொல்கிறார். நிச்சயமாக மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அதனால்தான் மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு மனிதனை படைப்பதற்கு முன்னாலே மனிதனை பற்றிய ஒரு அறிவை கொடுத்திருந்தார். மனிதனை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னபோது மலக்குமார்கள் என்ன கேட்டார்கள்? இந்த பூமியில் குழப்பம் ஏற்படுத்தி இரத்தம் சிந்தக்கூடிய மனிதர்களையா நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். மனிதனுடைய இயல்பு பூமியில அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியாமத்துக்களோடு நிம்மதியா வாழ்றதில்லை. பூமியில குழப்பம் செய்கிறது, பசாது செய்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாவே யுத்தம் நடக்குது. மனுஷன் அழிக்கிறதுக்கு மனிதன் ஆயுதம் செய்கிறான். அல்லாஹ் மனிதனோடு சமாதானமாக வாழ்வதற்கு கொடுத்த வளங்களை பயன்படுத்தி, மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு கொடுத்த வளங்களை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா அதை சொல்றான், வலகத் மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி, உங்களை பூமியில வாழ செஞ்சோம், உங்களுக்கு தேவையான எல்லா நியமத்துக்களையும் தந்தோம். ஏன்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தணும் பண்ணுறதுக்காக. மனிதன் செலுத்துற நன்றி என்ன? இன்றைக்கு உலகம் ஃபுல்லாவே மனிதனை அழிக்கின்ற ஒரு காட்சி. இன்றைக்கு இஸ்ரேலில் ஒரு ஆர்ப்பாட்டம் போகுது, ஸ்டாப் த வார், யுத்தத்தை நிப்பாட்டுங்க, ஈரான் ஈரான் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கன்செப்டை எழுதி என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. ஈரான் எங்களை மன்னிச்சுக்கோங்க, யுத்தத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு பூமியில் ஃபுல்லாக குழப்பம்.
இப்படியான ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இயல்பிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இருந்தாலும் இந்த இயல்பை செம்மைப்படுத்துகின்ற ஒரு சக்தி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக என்ன செய்கிறார்? ஒரு நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கி காட்டினார். ஐயாமுல் ஜாஹிலியாவில் நாங்கள் பார்த்தால் நல்ல மோசமான குணங்களை உடைய மனிதர்கள் இருந்தார்கள். குர்ஆன் வந்துச்சு, தூதர் வந்தார். என்ன நடந்தது? அந்த தூதர் குர்ஆன் ஓதி காண்பித்தார். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. ஞானத்தையும் வேதத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் தூதர் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். ஏன் ஓதி காண்பிக்கிறார்? வயுஸக்கீஹிம், உங்களை தூய்மைப்படுத்தணும்ன்றதுக்காக. அப்ப இந்த குர்ஆன் மூலமாக இப்படி இயல்பு நிலையில் படைக்கப்பட்ட மனிதனை தூய்மைப்படுத்தி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றது என்பது நாங்கள் முஸ்லிமா பிறந்திருக்கிறத நினைச்சு பெருமைப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் இத்தகைய மஜ்லிஸுகளை பயன்படுத்துவதும் அதற்காக பிறரை அழைப்பதும் என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். கல்யாண வீடுகளில் பார்த்தால் கல்யாணத்துக்கு 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னாலும் நம்மளோட ஆக்கள் 4:30 கூடுதலாக பெண்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து அவசரப்படுறாங்க, இங்கே மாப்பிள்ளை வரல, பொண்ணு வரல. சென்ற வாரம் இடம்பெற்ற ஒரு கல்யாண வீட்டுலாம் பார்த்தேன். ஒரு ஆளுக்கு ஒரு மட்டை எடுத்து அவனோட ஃபோன் கவர் எல்லாத்தாலையும் வீசிருக்காங்க கல்யாண வீட்டுல இருந்து. அவ்வளோ ரிஸ்க்கு. இந்த ஃபேன் எல்லாம் நோ பண்ணால் நீங்கள் எல்லாரும் கூச்சி சத்தம் போடுவீங்க. ஏன் ஃபேன் நோ பண்ணணும்? இப்போ பயான்ன்றா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணும். கம்ஃபர்டபுள் ஆகிக்கும். லைட் வேலை செய்யணும், ஃபேன் வேலை செய்யணும். அதில் ஒரு ஃபேன் வேலை செய்யாட்டி நிர்வாகத்துக்கு பேசுறது இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் கல்யாண உடன்டால் நாங்கள் எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு பேருக்கு ஊற்றும். பரவாயில்ல, நாங்கள் இருந்து அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பாரத்தை பார்த்து அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம்ன்ற ஒரு நிலையில தான் இருக்கேன். யாராவது தின்னாம உண்ணாம எங்களுக்கு வேறுக்குது, பேன் வேலை செயல் என்றாலுமே போன வரலாறு இருக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே இப்படியான சூழலில் நாங்கள் என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஆசைப்படணும் என்ற விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதோடு தொடர்பான ஒரு விடயத்தை உங்களுக்கு இந்த பயான்ல நான் சொல்றேன். அன்புள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, நான் மேலே சொல்லி காட்டியதை போல மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசரம் இருக்கும், மனிதன்கிட்ட தவறு இருக்கும், பிள்ளை செய்கிற குணம் இருக்கும். இந்த இயல்பு நிலைகளோடு உள்ள மனிதன் கூடுதலாக முரண்பாடுகளை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வதை புரியாத ஒருவனாக இருப்பான். முரண்பாடுகள் முரண்பாடுகள் என்பது மிக முக்கியமான உலகம் பேசுகின்ற ஒரு எண்ணக்கரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒரு பாடம் இருக்கிறது, கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரிசொல்யூஷன். முரண்பாடும் அதற்கான தீர்வும். இதை உலக ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களும் இதை பேசுறாங்க. இந்த கன்செப்ட் எங்களோட வீட்டுக்குள்ள வர வேண்டும். கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரிசொல்யூஷன், முரண்பாடு, அதை தீர்க்கிறதுக்கான வழி. இந்த ரெண்டுலையும் மிக முக்கியமான ஒன்று வந்துதான் ஆகும். மற்றது வரும், இல்லாட்டி வராம விடும். முரண்பாடு வந்துதான் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு வந்துதான் ஆகும். அல்லாட்ட போய் நாங்க துவா கேட்கும், யா அல்லாஹ் இடையில இருந்து எனக்கும் எங்களோட கணவருக்கும் இடையில முரண்பாடு வரப்படாது என்று துவா கேட்டுக்கு செல்லாம் கொடுத்துக்கு எல்லாம் இன்னைக்கு எழும்பிட்டு போக அவர் குறுக்காலன்னு தேர்ந்தான்னு கேட்பார். நாங்க முரண்பாடும் சண்டை பிடிப்போம். எங்களோட துவாவில் எங்களுக்கு ஒரு டவுட் வரும், பெரிய டவுட் ஒன்று வரும், முரண்பாடு. ஆனால் இஸ்லாம் முரண்பாட்டுக்கான தீர்வை சொல்கிறது. முரண்பாட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, முரண்பாட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, முரண்பாடு எங்க ஆரம்பிக்குது தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அன்புள்ள சகோதரிகளை, இப்ப குர்ஆன் எங்களோட பேச போகுது. முரண்பாடு வார நேரம் குர்ஆன் எங்களோட பேச போகுது. ஆனா முரண்பாட்டை ஏற்படுத்தியிருக்கின்ற இப்ப நீங்க எல்லாரும் உங்களோட முரண்பாடு வந்து நல்ல சூடாகி என்ற பக்கத்தை நியாயம் இருக்கு என்று ஒரு வாதாடி நான் வெல்லணும், இதுல நான் தான் சரி என்று இருக்கிற டைம்ல
இப்போ ஒரு மௌலவி வந்து முரண்படாதீங்க, அதுக்கு குர்ஆன்ல தீர்விருக்கின்றா அதை எக்ஸெப்ட் பண்ற மனநிலை வராது. உங்களோட பயானம் இடத்துக்கு நீங்க அங்கால போங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்கு, எனக்கு மட்டும்தான் நீங்க பயான் சொல்லுவீங்கன்ற இது மாதிரியான வாதங்களை நாங்கள் செய்வோம். இப்படி நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா இருந்து கேட்டு டைம்ல அதை சொல்லலாம். மற்ற டைம்ல சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முரண்பாடுகளை களைகிறதுக்கான நிறைய வழிகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லாத்தையும் சொல்லலாம், இந்த டைம்ல கொஞ்சத்தை அந்த சகோதரியும் எடுத்துட்டாங்க. முரண்பாடு வார நேரம் நாங்க எப்படி தீர்க்கிறது, முரண்பாடு வராம எப்படி நடந்து கொள்றது, ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 49வது அத்தியாயம், நானே இந்த சூறாவை ஒரு 5-6 தரம் இந்த பள்ளிவாசலில் உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். பதக்கீர் ஃபைன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹுஜராத் அழகான ஒரு சூரா. முரண்பாடு வராமல் எப்படி நடக்கிறது, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கின்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, விசுவாசிகளே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முந்தாதீர்கள். பைசிவனாக்கள் தான் கொப்பி பேன் இல்லாட்டியும் இளம்புள்ளையாம் கொப்பி பேனே இல்லை, தூதருக்கு முந்தாதீர்கள். தக்தீமுர் ரசூல் தக்தீமுல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதருக்கு முந்துறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புற போது, நீ யமனுக்கு போய் என்ன செய்வீங்க, எப்படி பிரச்சாரம் செய்வீங்க, அல்லாஹ்வோட வசனத்தை கொண்டு பிரச்சாரம் செய்வீங்க. அதுல கிடைக்கலை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை கொண்டு என்ன பிரச்சாரம் செய்வேன். அதெல்லாம் கிடைக்கலைன்னு சொன்னால் அதிலிருந்து நான் எடுக்கிற இஜ்திஹாதை கொண்டு என்ன செய்வேன், பிரச்சாரம் செய்வேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முந்தப்படாது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் இந்த சூரா ஆரம்பிக்குது. இப்ப குர்ஆனும் ஹதீஸும் எங்களோடு பேசுகிற போது எங்களுடைய மன இச்சை வேறொரு வழியை காட்டும், வேறொரு வழியில அது தொங்கி நிற்கும், வேறொரு வழியை ஆசைப்படும். உலவு காலமும் பாரம்பரியமாக சாம்ராஜ்யமாக பரம்பரையாக என்னுடைய வாழ்நாளில் நான் செய்து வந்தது என்றெல்லாம் நிறைய நியாயங்களை சொல்லும். இந்த நியாயங்களை சொல்ற நேரம் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மூமினிடத்தில் எப்படி அது குரோஸ் ஆகி எப்படியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வசனம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முந்தாதீங்க. நீங்க என்னதான் ஒரு பெரிய ஒரு நிலையில வாழ்ந்தாலும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு முந்துகிற போது உங்களுக்கு பிரச்சனை. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டால், இது குர்ஆனுடைய ஒரு அட்வைஸ், ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அந்த பிரச்சனையை எங்க திருப்புங்க, அல்லாஹுக்கும் அந்த தூதருக்கும் திருப்புங்க. அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணுங்க. டைவர்ட் பண்ணி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்ப எதுல பார்க்கணும், குர்ஆன்ல பார்க்கணும். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது செஞ்சு போட்டு ஏதாவது ஒரு பிள்ளையை செஞ்சுட்டு இதுக்கு இதே பிள்ளையா என்று தேடுற நிலைமை இல்லாம செய்யறதுக்கு முந்தி என்ன செய்யணும், அதுக்குரிய வழிகாட்டலை தேட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இறங்கும்படி சொல்கிறான். நீங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் ஒரு கட்டளை உங்களுக்கு சொன்னா நீங்க கேட்கல, இறங்குங்க. குல் அஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யாஅத்தியன்னகும் மின்னி ஹுதன். அப்படி இறங்கிக்கு போற நேரம் இந்த பூமி ஒரு பிரச்சனையான ஒரு பூமி, உங்களுடைய இயல்பும் என்ன பிள்ளை செய்கிற ஒரு இயல்பு. இப்ப என்னிடம் இருந்து உங்களுக்கு ஒரு நேர் வழி வரும். ஃபஇம்மா யாஅத்தியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய, நீங்க அந்த நேர் வழியை பின்பற்றினால்
ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நிம்மதியான, இன்னைக்கு நிறைய பேர் கவலை உளைச்சல் கூட எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கவலை, இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு நிம்மதி இல்லை, இதுல போட்டி வர. ஒரு ஆள் வந்து சொல்லுவார், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அதோட இவ்வளவு பிரச்சனை இருக்கு. மூணாவது ஆள் சொல்லுவார், உங்க 2 பேரையும் விட எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைய மனிதனோட புலம்புறத்துல ஒரு போட்டி. ஒருத்தர் வந்து ஒரு நோயை சொல்ல வழி இல்லை, எனக்கு வகுக்க வலிக்குதுண்டா, எனக்கு நெஞ்சிக்கு நோதுன்ற ஒரு ஆள் சொல்லுவார். இப்படி இன்னைக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சொல்றதுல எங்களுக்குள்ள அடிபொடி. இன்னைக்கு நான் தஹஜ்ஜத் தொழுதேன், அப்படியா மாஷா அல்லாஹ், நான் தஹஜ்ஜத்துல இன்னைக்கு குர்ஆன் மோதினேன், நான் வித்திரும் தொழுதேன். இந்த அடிபொடி இல்லை, எனக்கும் பிரச்சனை. இப்படி ஒரு சாரா. இன்னொரு சாரா இல்லாததை வச்சு பெருமை அடிக்கிற இன்னொரு சாரா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாத வச்சு இருக்கன்னு சொல்லி பெருமைப்படுற ஒரு சாரா. இப்படி எங்களுக்குள்ளே நிறைய சிக்கல் இருக்கிறது. இந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்து அமைதியை கொண்டு வரதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முந்தாதீங்க. 2வது வசனத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, விசுவாசிகளே நபியினுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். ஆண்களுடைய சத்தத்தை விட பெண்களுடைய சத்தம் மென்மையான சத்தம். ஆனால் அதுல அதிசயம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை வார நேரம் சில ஆண்களும் தோத்து போற அளவுக்கு பெண்களுடைய சத்தம் மிகைத்து விடுகிறது. இவக்கு இப்படி ஒரு வயசு இருக்கா என்று கேட்கிற அளவுக்கு அந்த வயசு ஆண்களுடைய வயசை விட என்ன செய்யுது, சத்தம் உயருது. இந்த குர்ஆன் வசனம் வருது வார நேரம், ஸைத் இப்னு சாபித் அஷ்-ஷிம்மாஸ் அல்லது அஷ்-ஷம்மாஸ் என்ற ஒரு நபி தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலிருந்து காணல. ரசூலுல்லாஹ்வோட ஒரு பழக்கம் இருக்கு, அவங்களோட சபைக்கு வளமையா வார ஆட்கள்ல ஒரு ஆள் இல்லாட்டியும் தேடுவாங்க. தபூக்குல ஒரு கஅப் இப்னு மாலிக் எங்கேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10,000 சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையில் கஅப் இப்னு மாலிக்கை காணவில்லை என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கு. இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் தலைவர் இருப்பார், பள்ளிவாசல்ல 3 சஃப்ல தொழுவார வளமையான ஆட்கள் இருப்பாங்க, ஒருத்தரை காணலாட்டி அதை பத்தி அலட்டி இல்லை. ஆனா இமாம காணலாட்டி முழு பெருமை செய்வாங்க. இமாம் வீட்டை போய் உங்களுக்கு என்ன ஹசரத், என்ன நடந்ததா, சோமில்லையாண்டு கேட்பாங்களா? அப்படி கேட்கறதில்ல. ரோட்டில் மாஷால்லா கூடி இருந்துக்கு அவர் வாரல், அவர் இப்படித்தான், அவர் சரியான மோசமானவர், அவர் படுக்கலாம், அப்படி எல்லாம் விமர்சிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படி ஒரு ஆளை காணலாட்டி தேடுவாங்க. அப்ப ஸைத் இப்னு சாபித் அஷ்-ஷிம்மாஸத் காணல ரலியல்லாஹு. எங்கேன்னு பார்த்தால் அவர சத்தம் இயல்பாகவே கொஞ்சம் பெரிய சத்தம், கொஞ்சம் உயர்ந்த சத்தம். அப்படி சிலாக்கல்ல சத்தம் இருக்கு. அந்த சகோதரி பேசுற நேரம் இந்த மைக்கு நான் கேட்கிற அந்த அலறல் இல்லாம இருந்துச்சு. நான் பேசுற நேரம் கொஞ்சம் கேட்கு. இயல்பா சத்தம் உயர்ந்தாக்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு நபித்தோழர் தான் அந்த ஸைத் இப்னு சாபித் அஷ்-ஷிம்மாஸ் என்ற நபித்தோழர். இவர் என்னைக்கு தான் அந்த குர்ஆன் வசனம் வந்த கண்டு ஊட்ட போய் முடங்கி இருந்துட்டார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி அவரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவர்கிட்ட கேட்ட நேரம் அவர் சொல்றார், என்ற சத்தம் உயர்ந்துட்டு. அல்லாஹு தஆலா சொல்றான், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். நீங்க அறியாத நிலையில நீங்க சத்தம் போட்டா உங்களோட அமல் அழிஞ்சிடும். தூதர் இருக்கிற ஒரு சபையில நீங்க சத்தம் போட்டு பேசினா உங்களோட அமல் அழிஞ்சிடும் என்ற குர்ஆன் வசனம் வருது. பயந்து போய் இந்த அமல் எல்லாம் அழிஞ்சிட்டு நான் நாசமாயிட்டேன் என்று சொல்றாங்க. இது நபித்தோழர்களுடைய ஒரு பண்பு, ஒரு இயல்பு. ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டார் என்று அவரே சொல்லிக் கொண்டு ஓடுறார். அபூபக்கரை வழியில சந்திக்கிறார். மாலக்கை ஹன்லலா, ஹன்லலா என்ன நடந்துச்சு உங்களுக்கு? ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டன். ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிற நேரம் ஈமான் இருக்கி, வீட்டை போற நேரம் ஈமான் எல்லாம் எங்கேயோ போயிட்டு. அபூபக்கர் சொல்லுகிறார், எனக்கும் அப்படித்தான் இருக்கு, வாங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போ. அப்ப சஹாபாக்கள்ல நிலப்பாடு இப்படித்தான் இருந்துச்சு. என்ன குர்ஆன் வசனம் வந்தாலும் என்ன தெரிக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க.
இப்ப நான் பயான் பண்ற நேரம் நான் என்ன நினைக்கணும், இதுல நானும் மாறும். பயானுக்கு நான் தலைப்பு சாய்ஸ் பண்ற நேரம் என்னட்ட கூடுதலா எந்த பிள்ளை இருக்கோ அதை பேசணும். ஒரு குர்ஆன் வசனம் இன்னைக்கு லிம்ம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாத மத்தாக்களை சொல்றீங்க ஒரு குர்ஆன் வசனம் இன்னைக்கு. இருந்தாலும் நான் என்னை திருத்திக் கொள்வதற்காக நான் பேசிட்டு நான் நடக்கலாமா என்ன நினைப்பில நான் பேசணும். இந்த பயான கேட்கிற நேரம் கேட்காக்கள்ற மனசுல என்ன நினைப்பு வரணும், இது என்னகிட்ட இருக்கா, சத்தம் போட்டு பேசுறது கூடாதுன்னு சொல்றாரே மௌலவி, குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்றாரு, நான் இப்படி இருக்கிறேனா என்பதை முஹாசபா செய்கின்ற ஒரு பழக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப முரண்பாடு என்பது வாரது சத்தம் போட்டு பேசுறதுல. சில பிரச்சனைகள்ல சும்மா அமைதியா இருந்து பாருங்க, அந்த பிரச்சனை தானாகவே தீர்ந்து விடும். சில பிரச்சனைகளை சிரிச்சுக்கு இருந்து பாருங்க, நம்மளுக்கு ஒரு தான் ஏசுற நல்லா சத்தம் ஏசுற, சும்மா அப்படியே ஒரு நார்மல் ஸ்மைல்ல இருந்து பாருங்க, அவருக்கு இன்னும் கோபம் வந்து அவரால் ஏலாம். சில உங்களோட கணவன் உங்களோட ஒரு ஒர்க் ரஷ்ல பிஸியில ஒரு டயர்டில் உங்களோட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டால் நீங்க உஷ்மாம இருந்தா அவரே அந்த டயர்ட் போனதுக்கு பிறகு இப்படி எல்லாம் நம்ம ஏசினமே, ஒரு வார்த்தை கூட நமக்கு பேசலையே என்ற ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு வரும். எல்லாம் ஹல்லி வலியனோடு நீங்களும் வேற இருந்தா நானும் இப்படித்தான் சொல்லி சத்தம் போட்டால் அங்க வெடிக்கும். அப்ப முரண்பாடு எங்க ஆரம்பிக்குது, சத்தம் போடக்கூடாதவர்களுக்கு முன்னிலையில் சத்தம் போடுறது. இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு சஹாபாக்களும் பனு தமீம் என்ற கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் வேணும். அப்ப ஒருத்தர் சொல்றார் அக்ரா பின் ஹாபிஸ தலைவராக்குவோமே, இன்னொருத்தர் சொல்றாரு இல்லையா இவரை தலைவராக்கும். ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் முற்றி போய் சத்தம் உயருது. இவங்க ரெண்டு பேர விஷயத்துல தான் இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்படுகிறது. யார விஷயத்துல? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுக்கு பிறகு இந்த வசனத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கையில நான் எதுக்கும் சத்தம் போட்டு பேசினது கிடையாது. இந்த குர்ஆன் வசனத்துக்கு பிறகு நான் எங்களோட உம்மாக்கு முன்னுக்கு சத்தம் போட்டே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு பிறகு என்ன கணவனுக்கு முன்னால நான் சத்தம் போட்டே இல்லை. சத்தம் போடுற ஒரு அளவுக்கு அவர் நடந்து கொண்டாலும் நான் சத்தம் போட மாட்டேன். என்ன கணவன், அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. கணவனுக்கு முன்னால என் வாழ்க்கையில அவருக்கு முன்னால நான் சத்தம் போட்டு அவரோட முரண்பாட்டு கொண்ட சரித்திரமே இந்த வாழ்க்கையில கிடையாதுன்ற ஒருத்தர் எழும்புங்க கண்டால் நீங்க கஷ்டப்படுறீங்க எழும்புறது. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருப்பார். ஆசிரியருக்கு முன்னால நான் சத்தம் போட்டு இல்லை என்று சொல்றார்கள் இந்த வசனத்துக்கு பிறகு. அப்ப முரண்பாடு எங்க ஆரம்பிக்குது, நாங்க அந்தஸ்தில் மரியாதை காட்ட வேண்டியவர்களுக்கு முன்னால் எங்களை சத்தத்தை உயர்த்துகிற போது, குறிப்பாக பெற்றோர்கள், இது அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெற்றோர்களுடைய விஷயத்துல ஒரு குர்ஆன் வசனம் சொல்றாங்க. சூரத்து பனி இஸ்ராயில் எடுத்து பாருங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. இந்த வசனத்தை நாங்கள் எழுதி எங்களோட வீட்டில் ஒட்டுவோம். சில வசனங்கள் இருக்கு அப்படி, இந்த கலண்டர் அந்தந்த படங்கள் அடி ஒட்டுறதை விட அடிக்கடி நாங்கள் செய்யற பிள்ளையோட தொடர்பான ஒரு குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் பெருசா அடிச்சு ஒட்டுறோம். நிறைய பேர் வீட்டு ஆயத்துல் குர்சி இருக்கு. அந்த ஆயத்து குர்சி தானே நிறைய பேருக்கு அது தெரியா, ஏன்னா இப்படி சுருக்கமா இருக்கும், கூட்டளத்தில் இருக்கு. இது ஆயத்து குர்சி தானா ரெண்டு கூட தெரியாம ஒட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே இன்றைக்கு பகட்டும் அழகாவும் வைத்தோடைய வாழ்க்கைக்கு நிறைய மாற்றம் இல்லாத விஷயங்களா போயிட்டு, வாழ்க்கையை மாற்ற வேண்டிய விஷயமெல்லாம் இன்றைக்கு கலசாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப இந்த வசனம் எங்களோட வீட்டில் இருக்கும். அல்லாஹு தஆலா அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு ஷிர்க் வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தகப்பனோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுவன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிபத்தை அடைந்து விட்டால். ஏன் வயோதிபத்தை அடைஞ்சால் என்று சொல்லுதுன்னு பாருங்க. ஏன் அப்படி சொல்லுது? உம்மாவும் பாப்பாவும்
இளமையில் இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நாங்கள் சின்ன பிள்ளையா இருப்போம். எங்களுக்கு அந்த அந்த தாய் தகப்பனை மிஸ்ட்ரீட் பண்ற, சீட் பண்ற, அவங்கள பிள்ளையா வழி நடத்துற மனநிலை வராது. நாங்கள் எல்லாத்தையும் ஒபே பண்ணிட்டு போவோம். பயம் இருக்கும் எங்களுக்கு உமா அப்பாட்ட. இப்போ நாங்கள் கொஞ்சம் நாங்கள் கல்யாணம் முடிச்சு நாங்கள் ஒரு குடும்பமாகிற நேரம், நீ குடும்பம், நான் புள்ள குட்டிக்காரி, நான் அப்படி, என் கணவன் பெரிய ஆள், அவருக்கு இருக்க மதிப்பு மரியாதை என்ன, எங்களோட உம்மா என்ன என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் மாறுறோம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, இம்மா எபுலுவன்ன இந்த கல் கிபர அஹதுகுமா அவுக்கிலாகுமா, அவங்க 2 பேரும் அல்லது ஒருத்தரும் வயோதிபத்தை அடைஞ்சிட்டால் நீங்க அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும்? அவங்க பிள்ளை செஞ்சா சத்தம் போடாதேன்னு சொல்லணும். அவங்க அவங்க செய்யற தவறு இருக்கும், உண்மையான தவறு தான். தாயின் தகப்பனும் தவறு செய்தார். பள்ளி வாசல்ல சிறுநீர் கழிச்ச ஒருத்தரை சஹாபாக்கள் தண்டிக்கிறதுக்கு அப்படியே போக பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தாங்க. யாரோ ஒரு காட்டரபி, சம்மந்தமே இல்லை, அவர் யாருன்னு தெரியாது, பள்ளி வாசல்ல சிறுநீர் கழிக்கிறார். எப்படி பெரிய பிள்ளை, வீட்டை கழிச்சாலும் வரவேல பள்ளி வாசல்ல சிறுநீர் கழிக்கிறார். அவரையே நீங்க தண்டிக்காதீங்கன்னு சொல்றது இஸ்லாம். அப்போ உம்மா வாப்பாட விஷயத்துல எப்படி இருக்கு? அப்போ உம்மா வாப்பா ஏதாவது ஒரு பிள்ளை சில நேரம் உம்மா வாப்பா கதப்பாங்க, அந்த வீட்டுல அவங்களெல்லாம் பிரச்சனை இருக்கு, அந்த வீட்டுல அவங்களெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா எங்களுக்கு சோதனை. வலா தகுல்லஹுமா உஃப், பொத்துவாயன்னு சொல்லிடாது, சீ என்று சொல்லிடாது, அவங்களோட மனநோவும்படி ஏசையலாது. நாங்க அநியாயம் இழைக்கப்பட்டால் ஒருத்தருக்கு சத்தம் போட்டு ஏசலாம். அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்க ஒருத்தருக்கு சத்தம் போட்டு ஏசலாம், இல்லாமன் ஒலிப், சத்தம் போட்டு ஏச இல்லாது, இல்லாமன் ஒலிப், அநியாயம் இழைக்கப்பட்டவரை தவிர. அநியாயம் இழைக்கப்பட்ட நீங்க சத்தம் போட்டு ஏசலாம். ஆனா தாய் தகப்பன்ற விஷயத்தில் அப்படி ஏசலாம். அவர்கள் காவிராக இருந்தாலும் அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுக்கு ஏசக்கூடியவர்களாக, அல்லாஹுவை திட்டக்கூடியவர்களாக, அல்லாஹுவை பழிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக, இன்ன ஷிர்க லகுல்முன் அலீம், ஷிர்க் மிகப்பெரிய ஒரு அநியாயம் அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த ஷிர்க்க செய்றவங்களாக இருந்தால், இப்ப இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கப்படாது, அம்மா விட்ட எனக்கும் மச்சானுக்கு மடியில பிரச்சனை படுத்தினா, என் பிள்ளைகளுக்கு ஒரே எங்க அம்மா கதைச்சிக்கு இருந்தால், ஒரே என்ன குறை சென்னால், ஒரே என்ன அப்படி சென்னால் அதெல்லாம் நீங்க கேட்கப்படாது. ஏன்? சிறுக்கு செஞ்சாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? அதட்டி உருக்கி அவங்கள செய்யலாது. அப்ப முரண்பாடு எங்க வருது? சத்தம் போட இயலாத இடத்து சத்தம் போடும். ஒலா தன்ஹர்ஹுமா, உம்மாவையும் பாப்பையும் விரட்டாதீங்க. விரட்டுறது 2 இருக்கு. ஒன்று நடங்காங்கல என்ன விரட்டுறது மிரிக்கி, மரியாதையா விரட்டுறது மிரிக்கி. வெறுப்பு வார மாதிரி நடக்குது. என்ன செய்யற? ஒரு மூளைக்கு இருந்து மௌத்தாகுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் ஒரு மூளைக்கு இருந்து இப்படியே ரோஸ் போனால் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு பிள்ளைகளுடைய நடத்தைகள் இருக்கின்றன. சகோதரிகளே, இது நீங்க தஹஜ்ஜத் தொழுதாலும், நீங்க நோன்பு குடிச்சாலும், நீங்க என்னதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகளை சரியாக நிறைவேற்றினாலும், ஒரு தாயிர மனம் குளுமையாக உங்களுக்காக, யா அல்லாஹ் இந்த புள்ள என்ன பார்க்கிறது எனக்கு மிச்சம் சந்தோஷமா இருக்கின்ற கண்ணீர் வடித்து உங்களுக்காக துவா செய்கிற வரைக்கும் அவங்க ஹிதமத் செய்ய வேண்டும். மௌத்தாகிட்டாங்கன்றால் திருப்தி இருக்க வேண்டும். மௌத்தானது பிறகு புருவு இருக்க கொஞ்சம் பேர், மௌத்தானது பிறகு புருவு இருக்க. என்னென்ன புருவு இருக்கிற இந்த உம்மா என்ன, நான் உசிரோட இருக்கேன், நான் அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அதுக்கு பிறகு பரிதாபப்படுற, அது கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யறாரு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அப்படி மன்னிக்க இயலாது. அல்லாஹ் எப்ப மன்னிப்பான்? அந்த தாயை உங்களை மன்னிக்கணும். ஆனா எந்த தாயும் பிள்ளைக்கு எதிராக துவா செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹுதூதை மீறிய பாவம் ஒன்றும் உங்களுக்கு நிற்கும் அந்த இடத்துல. அன்புள்ள சகோதரிகளே, முரண்பாடு வார இடம், முதலாவது இடம் என்ன செய்யறது? எங்களை விட நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய, எங்களால் மதிக்கப்பட வேண்டிய
உறவுகள் தரப்பினர்களுக்கு நாங்க சத்தம் போட்டு பேசுறது, அவங்களுக்கு வாய் காட்டுறது, அவங்கள வார்த்தைகளால மிஞ்சுறது, இப்படியான விஷயங்களின் போது என்ன வேணும்? நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் என்ன போதனையை சொல்லுது? சில நேரம் உம்மா செய்யற புள்ள வேறு வழி இல்லாத ஏசித்தான் ஆகணும் என்றிருந்தாலும் கூட ஏசியலாம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இது முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக அல் குர்ஆன் சொல்கின்ற முதலாவது பிரச்சனை. அடுத்ததை பாருங்க, அடுத்த வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். அடுத்த முரண்பாடு ஏன் வருதென்றால், எதிர்த்தரப்புகள் எந்த நிலையிலே இந்த பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை நாங்க பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளுக்கு பின்னால, அறைகளுக்கு பின்னால, அதனாலதான் ஹுஜராத் என்றது அறைகள். இந்த சூறாக்கு அதனால பேர் வந்தது ஹுஜராத் சொல்லி. இந்த ரசூலோட அறைகளுக்கு பின்னால சில தெரியாத மக்கள், பாமரர்கள், அவங்களோட பேக்ரவுண்ட் ஒரு இல்மில்லாத ஒரு பேக்ரவுண்ட். யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைனா என்று சொன்னாங்க. முஹம்மதை நீங்க வெட்டைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ரசூல்னு சொல்லல, யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைனான்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல வழிமுறை. சில நேரம் எங்களுக்கு நெருங்கின சொந்தமா இருந்தாலும் ஒரு ஆலிமாக இருந்தால் அவரை மௌலவி என்று கூப்பிடுறது ஒரு கண்ணியம். அது எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய அதபுகள் ஒன்று, மௌலவி என்று சொல்றது. எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த பெயரை கொண்டு அடைக்கிறது. ரைட். இப்ப இவங்க இப்படி கூப்பிடுறாங்க, யா முஹம்மத் உஹ்ருஜ் இலைனா, வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை சொல்றான், இன்னல்லதீன யுனாதூனக, நபியே உங்களை கொஞ்சம் பேர் உங்களோட அறைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு, மின் வராஇல் ஹுஜராத், உங்களோட அறைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு முஹம்மதை வெளியே வாங்கன்னு சொல்றாங்களே, அக்ஸருஹும் லா யஅகிலூன், அவர்கள அதிகமானவர்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அறியாத நிலையில் இதையும் எங்களோட உம்மாவோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் யூனிவர்சிட்டி போயிருக்கோம், கொஞ்சம் இன்டலெக்சுவலான ஒரு கம்யூனிட்டியோட வாழ்ந்திருப்போம், ஒரு நல்ல உயர்ந்த நாகரிகத்தில் உச்சநிலை அடைந்திருக்கின்ற மெச்சுவர்டான ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்போம். எங்களோட உம்மாக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். எங்களோட வாப்போட இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களோட உம்மா வாப்போட இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. வாஷிங் மிஷினில் உடுப்பு கழுவிக்க மாட்டாங்க, பிளண்டரில் அரைச்சிருக்க மாட்டாங்க, அம்மி அரைச்சிருப்பாங்க, கையால் உடுப்பு கழுவிருப்பாங்க. பிள்ளை வயிற்றோட உங்களை சுமந்து கொண்டு கையால் உடுப்பு கழுவிருப்பாங்க. ஸ்கூல்ல ஒரு 5ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வரை நான் படிச்சிருப்பாங்க. மொபைல் போனை கண்டிருக்க மாட்டாங்க, தொழில்நுட்ப சாதனங்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஒரு 50 வயசுல உள்ள உம்மமார நிலைமை இப்படித்தான் இருக்கும். அக்ஸருஹும் லா யஅகிலூன், அவங்களும் விளங்காதவங்க தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற டிசிப்ளின் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதை சொல்லி கொடுங்க பக்குவமா. உங்களுக்கு மேனஸ் இல்லை, உங்களுக்கு டீசென்ட் இல்லை, இப்படித்தான் நடந்து கொள்ற. அவங்கெல்லாம் இருக்கிற இடத்த நீங்க போய் தடமாறிக்கொண்டு இப்படி எல்லாம் நாங்க ஏசுற நேரம் அவங்களோட மனசு உடையும். நீங்க ஒரு புத்தி சொல்ற நேரம் உம்மாக்கு மனசு உடையும் என்றால் அந்த புத்தியை சொல்லப்படாது. அப்போ ஒருத்தர் நாங்க யாரோட பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த இரண்டாம் தரப்பினருடைய பின்னணியை நாங்கள் பார்க்க முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அன்னஹும் ஸபரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறையிலிருந்து வெளியேறும் வரைக்கும் பொறுமையாக இருந்திருந்தால், அவங்க அந்த கூப்பிட்டாங்களே, அவங்க பொறுமையாக இருந்திருந்தால் லகான கைரல் லஹும், அது மிகப்பெரிய பாவம் நல்லா சொன்னா சொல்லல. அவங்க விளங்காம தானே செஞ்சாங்க. லகான கைரல் லஹும், அவங்க கொஞ்சம் சபூரா இருந்திருந்தா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னா அது தண்டிக்கல. நல்லா பெரிய அளவுல ஏன் தண்டிக்கல? அக்ஸருஹும் லா யஅகிலூன், அவர்கள் அறியாதவர்கள். அப்புறம் பின்னணியை பார்க்கும். நாங்க நல்லா படிச்ச ஒருத்தர் இருப்போம், ஒரு படிக்காத ஒருத்தர் ஒரு சபையில இருந்து கொண்டு பிள்ளையா பேசுவார். ஒரு படிச்ச ஒருத்தருக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி, அவருக்கு ஏசுற மாதிரி நாங்க படிக்காதவருக்கு ஏசலாமா? ஏசலாது. அதே நேரம் நாங்க ஒரு கீழ்மட்ட நிலையில் உள்ளவர். கீழ்மட்டம் என்றது இஸ்லாத்தில் அப்படி ஒரு ஏற்ற தாழ்வு வேறுபாடு இல்லை. ஆனா அல்லாஹ் ஒருத்தர் கூட்டி ஒருத்தர் குறைச்சி கொடுத்திருப்பாங்க. அந்த இல்மியத்துல
ஏற்றத்தாழ்வு நிலையில் உள்ள ஒரு மனிதர் ஒரு உயர்ந்த ஒருவரோட கதைக்கிற நேரமும் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவோம். எனவே நாங்க யாரோட பேசுறோமோ அவங்களோட பின்னணிகளை புரிந்து கொண்டு பேச வேண்டும். இது முரண்பாடு வாரத்துக்கான ஒரு காரணம். இதை நீங்க வெளியே வச்சு பார்க்க வேணாம். நான் உலக முரண்பாடுகளை பத்தி இங்க பேச வரல. எங்களோட வீட்டுக்குள்ள 4 பேர் இருப்போம். அம்மா, வாப்பா, தாத்தா, தங்கச்சி. 4 பேருக்குள்ள இவ்வளவு முரண்பாடு என்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் முரண்பாடு வாரத்துல என்ன எங்களுக்கு பிரச்சனை? 4 பேர் இருக்கிற வீட்டுல டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை. 5 பேர் இருக்கிற வீட்டுல பிரச்சனை. கணவனும் மனைவி நான் புள்ளல்ல, அங்க முரண்பாடு. ஆனா முரண்பாடு வரும். அந்த முரண்பாட்டை நீங்க குர்ஆன் ஹதீஸை கொண்டு தீர்க்க பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள பாருங்க. சில நேரம் எங்கட கணவன் குர்ஆன்ல இப்படி இருக்கேன்னு சொன்னால் குர்ஆன என்ற மாதிரி நீங்க அந்த போக்கில் போகாதீங்க. அதை எக்ஸெப்ட் பண்ண பழகும். அதில் நாங்கள் சொல்ற ஆக்களும் எக்ஸெப்ட் பண்ண பழகும். அதில் நான் சொன்ன சில ஹிக்மத்துகளை கையாளும். அந்த நல்லா கொதிச்சுட்டு சூடாகிற நேரம் போய் நீங்க குர்ஆனை சொல்லி குர்ஆன்ட இஸ்ஸத்துக்கு பிள்ளையை ஏற்படுத்திடப்படாது. ஒரு ஆள் நல்ல கோவத்தோடு இருக்கார், அவருக்கு போய் குர்ஆன் பாஷை என்ன சொல்லுவார்? சில நேரம் குர்ஆனுக்கு மேய்ச்சிருக்காரு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிடப்படாது. அவர் ரிலாக்ஸ் இருக்கிற ஒரு நேரம் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன்ல இப்படியெல்லாம் இருக்கி நாங்கள் செய்யப்படாது என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்கள் முந்தப்படாது. 2வது தாய் தகப்பன்ற விஷயத்துல நாங்கள் மிச்சம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வசனம் ஒன்று வருது, வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. இரக்கம் என்ற உங்களோட இறக்கை அவர்களுக்காக நீங்கள் விரித்து விடுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்க இழிவடைஞ்சிருங்க. நீங்க கேவலமாக உங்களோட அம்மா அப்பாக்கு முன்னு கண்டு குர்ஆன் சொல்ல. அப்ப அந்த நடைமுறையை நாங்க என்ன செய்வோம்? கடைபிடிக்க வேண்டும். எங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுக்கு முன்னால் எங்களோட சத்தம் உயரப்படாது. எங்களுக்கு கோபம் வந்தாலும் அப்படி உயரப்படாது. அடுத்தது, ஒருத்தரோட நாங்க பேசுற நேரம் அவங்களோட பின்னணியை பார்க்க வேண்டும். இதெல்லாம் முரண்பாடு வராமல் இருப்பதற்காக அல்லது முரண்பாட்டை தீர்த்துக் கொள்வதற்காக குர்ஆன் சொல்றது. இந்த முரண்பாடு வாரத்துக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா கோல் கேட்கிறது. நாங்க நல்லா இருக்கோம், எங்களோட ஹஸ்பண்டோட எங்களோட பிள்ளைகளோட நல்லா இருக்கிறோம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பேசினது எங்களோட வீட்டுக்குள்ள உள்ள முரண்பாடு. இப்ப இன்னொரு தரப்பால எங்களுக்கு ஒரு முரண்பாடு வர பார்க்குது. எப்ப வரும் என்று சொன்னால் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, குஜராத்தினுடைய 6வது வசனம், விசுவாசிகளே, இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன், ஃபாஸிக் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அப்ப ஒரு செய்தியை கொண்டு வரவராரு? அந்த அரபு சொல்லுங்க, ஃபாஸிக், குழப்பக்காரன். ஒருத்தர் உங்களோட நலவுக்கு தான் சொல்றேன், உங்களை பத்தி என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சாலே எங்களுக்கு இந்த சொல் நினைப்பு வரும். இந்த பயானும் இந்த டைமும் இந்த பள்ளிவாசலும் இந்த சொல்லு நினைப்பு வந்தா போதும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாஸிக் பினபஇன், ஒரு செய்தியை ஃபாஸிக் ஒருவன் கொண்டு வந்தார். கோல் கொண்டு வரவன் குழப்பனன். அவர் உங்களுக்கு நிலவை கொண்டு வரவர் இல்லை. 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போற நேரம் அங்க பெரிய சத்தம் போட்டு தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாருமே பேசிக்கொள்றாங்க. என்ன பிரச்சனை என்று பார்த்தால், எங்களோட உமாவை பத்தி எங்கட இன்னார்கிட்ட போய் சொன்னன்ட்டு எங்கட இன்னார் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. பெரிய ஒரு ரிவாயத்தொண்டு வருது. அது கடையில் நிறைய இஸ்னாதுகள் அப்படியே ட்ரெண்டில் வருது. நான் கேட்டேன், இதை சொன்னது உங்களுக்கு ஆரம்பிச்சு இன்னாரு தான் சொன்னேன். இந்த 3ஆம் நபர் 4ஆம் நபரும் இஸ்லாக விரும்புறதுரா உங்களுக்கு இடையில ஒத்துமை வரணும் நினைக்கிறவன் என்ன செய்வார்? பொய் சொல்லுவார். உங்களை பார்த்து எப்படி நல்லா பேசினாங்க தெரியும். இந்த பொய்க்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த இடத்துல நாங்க மிச்சம் நாணயமா அல்லாஹ்க்கு நடந்து கொள்ள பார்க்கிறோம். உண்மை அப்படியே வந்து சொல்றது. சில நேரம் அந்த உண்மையை நாங்க சொல்ல போக்குள்ள எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தால 2-3 வேர்டு அதில் என்ன செய்யும் கூடும். அப்ப ஃபாஸிக் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் செய்தி கொண்டு வரவன் ஃபாஸிக் என்பதை அடையாளம் காணப்படாது. ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, இதை விசாரிங்க. என்னத்தை இதுக்கு லேசான ஒரு வழி என்னென்றால், இந்த இடத்துல அந்த தரப்போட முரண்பாடுகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும்
இந்த மெசேஜை கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்காம இருக்கிறதுக்குமான ஒரு நல்ல வழிமுறை என்ன, சில நேரம் அந்த தரப்போட நாங்கள் பிரச்சனை பட்டுக்கிருப்போம். இந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யப்படாது, அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கப்படாது. இப்படி கொண்டு வந்தால் உடனடியாக அந்த இடத்துல வச்சு இருங்க கொஞ்சம், அப்படியா எங்களை பார்த்து பேசினாங்க இருங்க ரெண்டு நம்பர் எடுத்து கோல் எடுங்க, அவசரமாக கோல் எடுக்கிறது. இப்போ இவர் என்ன செய்ய மாட்டார், இவர்கிட்ட போய் நாம கோல் மூட்டினால் நாங்கள் தான் மாட்டிக்கொள்வோம், உடனே கோல் எடுத்து கேட்டுருவார், அவர்கிட்ட பேசலாம். அப்போ அங்கே ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்த கோல் சொல்கிற ஆள் என்ன செய்யாது, இனி வராது எங்கள்கிட்ட. இப்போ இன்னார்கிட்ட போய் சொல்ல இல்லாது, சொன்னால் அந்த ஆள் உடனே கேட்டுருமென்ற ஒரு பயம் இருக்கும், கொண்டு வராது. இன்னொன்று, அந்த பிரச்சனை கிளியர் ஆகும், ஐனே அந்த முரண்பாடு தீர்க்கப்பட்டு விடும். இதை 199% கேட்கறது இந்த நசீகத்து. நான் கேள்விப்பட்டேன் பொய்யனாரு, கேள்விப்பட்டத்தை நான் சொல்றவன் தான் பொய்யன். நான் கேள்விப்பட்டேன் எல்லாத்தையுமே சொல்றது. இன்னார் சொன்னார். இப்ப இது என்ன பிரச்சனை என்றால், சொந்த சிப்ளிங்ஸுக்குள்ள, சொந்த இரத்த உறவுகளுக்குள்ள நடக்குது. உம்மாட்ட போய் என்ன செய்யறேன்டால், உங்களை பத்தியுமா 3வது தாத்தா என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு, ரொட்டி எல்லாம் சொன்ன உம்மாட்ட போய் சொல்றேன். சில உம்மமார் என்ன செய்யறேன்டால், அவங்களோட மெச்சூரிட்டிக்கு அவங்க செய்யக்கூடாத ஒரு வேலை அது. அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு பிள்ளைகிட்ட இருந்ததை போய் இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்ற. இந்த தாய்மார்கள் மிக அரிது. பெரும்பாலும் உம்மமார் இப்படி செய்ய மாட்டாங்க, பொய் சொல்லி ஒத்துமையாக்க பார்ப்பாங்க. சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, மருமகளுக்கும் மகனுக்கும் இடையில இந்த வேலையை பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க. முரண்பாடு வருது. மதினிக்கும் சகோதரனுக்கும் அல்லது மச்சினனுக்கும் சகோதரிக்கும் இடையில இந்த வேலையை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க மிச்சம் மோசமானாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத யாரு, அன்னம்மா. இந்த நெட்வொர்க்கை செய்கிறவங்க இருக்காது, இவங்களை கோலிங் சென்டர்னு சொல்றது. கோலிங் சென்டர் என்றால் நாங்கள் இந்த கோல் எடுத்தால் கோலிங் சென்டருக்கு போய் தான் நிறைய ஆடு போகும். இந்த கோலிங் சென்டர் சர்வீஸ் பார்த்து தர்றவங்க இருக்கிறாங்களே, இவங்க சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கோல் மூட்டு தெரிகிறவங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வச்சு இவங்க என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்க விசாரித்தால், நீங்க அந்த பிரச்சனையை, ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்குது, அதை நீங்க தீர விசாரித்தால் நியாயமான ஒரு தரப்புக்கு நீங்க அநியாயம் செய்யாம இருக்கலாம். அப்படித்தானே? இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு மெசேஜ் வந்த உடனே அந்த மெசேஜை விசாரிக்கிறதுனால உண்மையா அவங்க சொன்னாங்களா இல்லையா என்பதை என்ன விசாரிக்கிற ஒரு மனநிலையை நாங்கள் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை. சகோதரிகளே, இந்த இடத்துல கடைசி வரைக்கும் எங்களோட மனசுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாது. ஏண்டா ஒரு பிரச்சனையில எமோஷன் ஆகி இருக்கிற நாங்கள் என்ன செய்வோம் என்றால், யாராவது கொண்டு வந்து இப்படி மெசேஜ்களை சொல்றத எங்களுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்ஸை எடுத்துக்கொண்டு அதை நம்பி நாங்கள் அவங்களோட கோவிச்சு கொண்டிருந்து நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து முரண்பாடுகள் வந்து வெடித்து அவை நீண்டகால உறவு பகைகளாக மாறுகின்ற வரலாறுகள் இருக்கின்றன. பகையை வளர்த்தால் என்ன நடக்கும் என்றால், பகைக்கு கெப்புடப்படாது சகோதரிகள், பகைக்கு கெப்புடப்படாது. அந்த கெப்புறத்தை 3ஆம் தரப்பு பார்த்து கொண்டும் இருக்கப்படாது. இன்னைக்கு 2 பேர் கோவிச்சு கொண்டிருக்காங்கன்னா 3வது ஆட்கள் சமாதானப்படுத்துறது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். 3வது ஆள் என்ன, நல்ல தொழுறாள், நல்ல பயான் கேட்கிறவங்க, தஹஜ்ஜத் தொழுறவங்க, குர்ஆன் ஓதுறவங்க, மார்க்கம் பேசுறவங்க, உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் 3ஆம் தரப்புகிட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கான அந்த கன்சல்டேஷன், அவர்களுக்கான அந்த அறிவுரை என்பது மிக மிக குறைவு. போய் அது நியாயம் தானே, உங்கள நியாயம் இருக்கு என்று சொல்றது, இது பாவம் இல்லைன்னு நினைச்சுக்க. உண்மையா அந்த தரப்புல நியாயம் இருக்கும், அதை சொல்றது நன்மைன்னு நினைச்சு கொள்ளாதீங்க. என்ன உங்களோட ஆள் மனதில் உங்களோட பர்பஸ்ஃபுல்லி நீங்க இஸ்லாக விரும்பல, நீங்க விரும்புறது பிரச்சனை, அந்த 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை
நீடித்ததாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அந்த பிரச்சனை சோல்வாகப்பட நிறுவ அந்த முரண்பாட்டுக்கு தீர்வு காணக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இன் தாயிஃபதான், ரெண்டு தரப்புகள், மினல் முஃமினீன், மூமின்களான உங்களோட ஆட்கள், அப்பா உங்களோட ஆட்கள் ரெண்டு கூட்டம், நானும் தம்பிக்கும் இடையில பிரச்சனை இருக்கு. மாமா என்ன செய்யணும்? அங்க இஸ்லாஹ் பண்ணணும். பாப்பா இஸ்லாஹ் பண்ணணும். பாப்பா சொல்லுவார், டேய் அவனோட உனக்கு ஒரு கதையும் பேச்சும் இல்லை. இப்படி நடந்த மட்டுக்கும் நம்மட கல்யாணத்துக்கு நாம அவ்வளவு காலடியை போய் செல்லியும் வராத இந்த ஆள்ற வளவு கொண்ட கால் பாட்டி செல்லவ, நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு பாப்பாவும் இல்லை என்று சொல்ற நிறைய பேரண்ட்ஸ்களை பார்க்கிறேன். இஸ்லாஹ் பண்ண வேண்டியவர்கள் தன்னுடைய கருவிலே சுமந்து பெற்ற பிள்ளைகளுக்கு இடையில் இஸ்லாமை விரும்பாத ஒரு காட்டு மிராண்டித்தனமான மனநிலைகள் உள்ள நிறைய தாய்மார்களை பார்க்கிறோம். தான் வளர்த்த ஒரு குடலில் புரண்ட சகோதரர்களுக்கிடையில் சமாதானமைப்படுவதை விரும்பாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இரத்த உறவை ஒருவன் துண்டித்து வாழ்ந்தால் அவன் பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவன் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்து நிசா, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் மனிதனை படைச்ச அந்த சாம்ராஜ்யத்தை அப்படியே சொல்லி கொண்டு வரான். ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்க ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேர்ல இருந்து நிறைய சந்ததிகளை படைக்கிறது. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அடிச்சு பிறண்டு சிதறி சின்னாபின்னமாகிறதுக்கு இல்ல. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. இப்படி ஏன் படைச்சிருக்கிறேன்? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், இந்த ரஹம்களை, இந்த இரத்த பந்தங்களை, ரஹம் என்ற என்ன தெரியுமா? இரக்கம். ரஹம் என்ற சொல்லு கருத்து என்ன? இரக்கம். இரக்க பந்தம் தான் அது, பாசம். இந்த இரத்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ற விஷயத்துல இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வீட்டை வார கரப்பை தனக்கு அடிச்சு போட்டு விரசி விடுற மாதிரி, நெலும்புக்கு அடிச்சு தட்டி விடுற மாதிரி எனக்கு அந்த உறவு வேணாம் என்று தாய் மாமனை சொல்றது, சகோதரனை சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி செய்யறது. ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறார். போய் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபத்து, எனக்கு ஒரு உறவு இருக்கு, அந்த உறவை நான் அசிலுஹும் யக்தஊனி, அவங்கள நான் சேர்ந்து வாழ்றேன், அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க. அவங்கள நான் சேர்ந்து வாழ்றேன், அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹதீஸை மறா திருப்பி கேட்கப்படாது. நான் திருப்பி போறேன், அவமானப்படுத்தினேன், எனக்கு ஏசினேன், அதெல்லாம் கேட்கப்படாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அளவு நொலேஜ் இருக்கிறது. இந்த ஹதீஸை கேட்டுப்போட்டு மௌலவி மார்கிட்ட போய் அந்த ஃபத்வா அங்க போனாலும் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆறுனாலும் சரிதான், நான் போறேன், என்னை அவாய்ட் பண்றாங்க, ஏசுறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்ய? நான் அப்பவும் அவங்களோட சேர்ந்து போறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மனிதர் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நீ போனா உனக்கு மலைக்கொண்டிருந்து துஆ செய்வாரப்பா. அவங்களுக்கு மண் அறிஞ்சி வீசுறதுக்கு அவங்க சமமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸை நாங்க என்ன வழங்குறோம்? ஹதீஸ்ல இருந்து என்ன இஸ்தின்பாத் எடுக்கலாம்? என்னதான் அவமானப்படுத்தினாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாங்களே சொல்றோம், அந்த லிமிட் நீங்க சொல்லப்படாது, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லணும். ஒரு இரத்த உறவை துண்டிச்சு வாழ்றதுக்கு இந்த மனைவி ஒரு அவரை இரத்த உறவை துண்டிச்சு வாழ்ற எனக்கு பாவம். இந்த கணவன் அவரை இரத்த பந்தங்களை துண்டிச்சு வாழ்றாங்க, அவருக்கு பாவம். பிசினஸ் விஷயத்துல எவ்வளவு அவமானங்களை தாண்டினாலும் நாங்க ஃபோர்வர்ட் ஆகிறோம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இப்படியான முரண்பாடுகள் வார நேரம் மூணாவது தரப்புக்கு நொலேஜ் இருக்கும், மார்க் அறிவு இருக்கும், சூரத்துல் ஹுஜராத் பாடம் இருக்கும், பயான்ல கேட்டிருப்பீங்க. என்ன செய்யணும்? நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விடாம பயானுக்கு போறேன். இடத்துக்காக நீங்க சொர்க்கம் போக இயலாது. இது அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவில் நான் ஞாபகப்படுத்துறேன்.
நான் இப்படி பேசுறதுக்காக நான் சொர்க்கம் போகலாது. நானும் நீங்களும் இதை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் சொல்றாங்க, அல் ஈமான் கவுலுன் வ அமலுன், வார்த்தையும் செயலும் என்று சொன்னார்கள். இப்ப செயல் எப்படி இருக்கணும்? வ இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டால் அங்கலையும் ஜல்லம்பை மூட்டி தள்ளி இந்த சண்டையை பெருக்கி விடுறது. என்ன செய்யறது? ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இஸ்லாஹை ஏற்படுத்துவது. அப்ப இஸ்லாஹை ஏற்படுத்துவது இது எப்ப? முரண்பாடு வந்ததுக்கு பின்னால. நேரத்தோட நாங்க பார்த்ததெல்லாம் முரண்பாடு வராம இருக்கிறதுக்காக. பிறகு நாங்க பார்த்தது, இப்ப பார்க்கறது முரண்பாடு வந்ததுக்கு பின்னால. அப்ப என்ன செய்யணும்? மூணாவது ஆள் சமாதானம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு நீங்க பொய் சொல்றதுக்கும் உங்களுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அடுத்தது பாருங்க, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். முரண்பாடு வார்த்தைக்கு இன்னொரு பிரச்சனை, இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். முரண்பாடு வார்த்தைக்கு இன்னொரு காரணம் என்னென்றால் பரிகாசம் செய்யறது, ஒருத்தரை நோண்டி ஆக்குறது. எங்கட பாஷையில சொன்னார், ஒருத்தரை நோண்டி ஆக்குறது, ஒருத்தரை அவர் தவறு விடுறதுல சந்தோஷப்படுறது. எங்களுக்கு கோபமான ஒருத்தர் தவறு விட்டால் எங்களுக்கு சரியான சந்தோஷம் இருக்கு. அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் புள்ள செஞ்சா அந்த சந்தோஷத்தை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ், அல்லது இப்படி சொல்றது, எனக்கு தெரியும் அவர் அப்படி செய்வாருன்னு சொல்லி, எனக்கு தெரியும் அப்படி செய்வாருன்னு சொல்லி. இந்த வார்த்தையை பாருங்க, அவர் அப்படி செய்வார், எதிர்காலத்தில் உண்ட செய்வார்ன்னு எனக்கு தெரியும் என்று சொல்றது. இந்த ஞானம் உங்களுக்கு யார் தந்தது? நீங்க பாருங்க, பொய் என்றால் அவர் இப்படித்தான் செய்வார் என்று சொல்றது. இது அடுத்த கோணம். சரி, நீங்க சொல்லி அடுத்த செகண்ட் அவர் ஹார்ட் அட்டாக்ல மவுத்தா போயிட்டார், நீங்க சொன்னது நடக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் நீங்க அவருக்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க, போய் மன்னிப்பு கேட்கலாம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அப்ப ஒருத்தரை பரிகாசம் செய்யறது. விசுவாசிகளே, நீங்க ஒருத்தரை ஒருத்தர், ஒரு முஸ்லிமான ஆண் தரப்பு ஒரு ஆண் தரப்பை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒரு பெண் தரப்பு ஒரு பெண் தரப்பை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், நீங்க யார பரிகாசம் செய்றீங்களோ அவங்க அல்லாஹ்ட்ட நல்ல ஆக்கள் இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடும். வலா தனாபஸு பில் அல்காப், இன்னும் கொஞ்சம் அந்த பரிகாசம் மிகைத்து அவங்களுக்கு பட்ட பேர் சொல்றது, லக்புகளை சொல்றது. வலா தனாபஸு பில் அல்காப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமானுக்கு பின்னால் ஒருவரை பரிகாசம் செய்வது மிகப்பெரிய ஒரு ஃபுசூக், இந்த பாவம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால் நீங்க சூரத்துல் ஹுஜராத்தை பார்த்தீங்கன்னா புறம் பேசுற சம்பந்தமா வருது, தப்ப அபிப்பிராயம் ஏற்படுற சம்பந்தமா வருது. அன்புள்ள சகோதரிகளே, இப்ப ஏன் இந்த சூறாவை நாங்கள் முழுமையாக படிக்கணும் என்றால், இந்த சூறா ஒரு குடும்ப, தனிநபர், சமூக முரண்பாடுகளை தீர்க்கின்ற மிக உன்னதமான ஒரு சூறா. அஹ்லாக்குகளை சொல்லித்தார சூறா. அஹ்லாக்குகள் மீறப்படுகிற போது முரண்பாடு வரும். அஹ்லாக்குகள், நடைமுறைகள் மாற்றமடைகின்ற போது, மெச்சுவர்டுன்றது என்ன? அந்தந்த இடத்துல அது அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது. அந்த இடத்துல மாற்றம் வர நேரம் என்ன செய்யும்? முரண்பாடு வரும். முரண்பாடு வந்ததுக்கு பின்னால் எமோஷன் ஆகி வார்த்தைகளால் மற்றவர்கள் தாக்கப்படுகின்ற போது முரண்பாடு வரும். தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது முரண்பாடுகள் வரும். இப்படி முரண்பாடுகள் வருகின்ற போது குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதனால் தான் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் முந்தாதீர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த சூறாவை நாங்கள் திரும்ப திரும்ப படித்து, நான் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ் சம்பந்தமாக வர சூறாவை 7 மணி அன்றைக்கு போய் ஒரு ஒரு பெரிய ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து எழுதி அதை தமிழ் மொழிபெயர்ப்பை ஒட்டுங்க. நீங்கள் எந்த சுவரை அதிகமாக பார்ப்பீங்களோ அதை ஒட்டுற நேரம் எங்களோட உமா அப்பாவுக்கு நாங்கள் எப்படி பேசணுன்ற டிசிப்ளின் எங்களுக்கு
வரும். எங்களோட கணவனோட அப்படி பேசணும் டிசிப்ளின் வரும். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற இல்மை கொண்டு எங்களுடைய வாழ்வின் ஒளியை இருண்டு கிடக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில் இல்ம் என்ற ஒளி மூலமாக அல்லாஹு தஆலா பிரகாசத்தை ஏற்படுத்துவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.